ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள உங்கள்கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பாகிஸ்தான், இந்தியா போர் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ போர் ஆரம்பித்தோடனே நம்ம இந்த முதலீட்டாளர்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயமா இருக்குது. இப்போ வந்து சின்ன சின்ன முதலீட்டாளர்கள் நம்ம வந்து முதலீடு பண்ணிகிட்ருப்போம். நம்ம கேபிட்டலே ரூ. 5,000 இருக்கும், ரூ. 10,000 இருக்கும், சில பேருக்கு 50,000 இருக்கலாம், 1,00,000 இருக்கலாம், பல மாதிரி இருக்கும். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் அவசரம் மட்டும் படக்கூடாது. எல்லா பங்கும் இறங்கும். ஆனால் நீங்கள் பார்த்துட்டு இதெல்லாம் வாய்ப்பு அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து வாய்ப்புன்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா இந்த போர் எப்போ முடியும், எப்போ சமாதானம் ஆகுன்றது நம்ம யாராலையுமே சொல்ல முடியாது. அது நடந்த பிறகு தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். இப்போதைக்கு நம்ம அவசரப்பட்டு போய் உள்ளே போய் எல்லா பங்கும் இறங்கும், பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கும். ஆனால் போய் அவசரப்பட்டு வாங்கிட்டிங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ 100 ஒரு பங்கை வாங்குறீங்க, நாளைக்கு 90 போகும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அப்புறம் 80 போகும், 70 போகும், உங்களுக்கு வேதனை ஆயிரும். நீங்கள் பொறுமையாக இருங்க. இந்த லாபம் போனாலும் போயிட்டு போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் எல்லாம் சரியாகி வரட்டும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல சமாதானம் ஆகி அமைதியாகட்டும் நாடு. அதுக்கப்புறம் நீங்கள் முதலீடு பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. பொருளாதாரத்தை கம்ப்ளீட்டாக பாதிக்கக்கூடிய விஷயம். நேற்று இந்திய பொருளாதாரம், இந்திய பணம் வந்து கிட்டத்தட்ட ரூபா விழுந்திருக்கு. அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபா வந்து ரூபா ஒரே நாளில் விழுந்திருக்கு. பார்த்துக்கோங்க, ரூபாங்கிறது பெரிய விஷயம். டாலரில் வந்து பார்க்கும்போது பெரிய விஷயம். ரூபா விழுந்திருக்கு அமெரிக்கா காசு, இந்தியா காசு. அப்போ அதே இது பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா 4 நாளில் 10% ஸ்டாக் மார்க்கெட் விழுந்திருக்கு. எல்லாத்துக்குமே பாதிப்பு தான். ஒரு நாடு மட்டும் பாதிக்கும்னு சொல்ல முடியாது, எல்லாருமே பாதிப்பாங்க. உலக லெவலில் எல்லா பாதிப்பும் இந்தியாவுக்கு வரும், பாகிஸ்தானுக்கு வரும். அதனால் நம்ம பொருளாதாரத்தை நம்ம பாதுகாத்துக்கிறணும். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை கொண்டு போய் விட்டுட்டு ஏமாந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம வச்சுருக்கிற கேபிட்டல்லாம் ரொம்ப சும்மா அவங்களோட பெரிய பெரிய இன்ஸ்டியூஷனல் ஃபாரினருக்கு கொண்டு வந்து அவங்க குவிக்கிற கோடிக்கு முன்னாடி நம்மெல்லாம் கடலில் இருக்க ஒரே ஒரு குண்டூசி மாதிரி, ஒரு தூசி மாதிரி தான் நம்மெல்லாம். அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. அது எனக்கு தெரிஞ்ச நம்ம வியூவருக்கு சொல்கிற அட்வைஸ்ன்னு எடுத்துக்கிறாங்க, ஒரு சஜஷன். எனக்கு தெரிஞ்ச என்னோடய குறுகிய அறிவு தான். அதில் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். உங்களுக்கு என்னோட நிறையா தெரிஞ்சிருக்கலாம். அது அறிவுரையை எடுத்துக்கிறவனா தயவு செஞ்சு, நான் இதில் மாதிரி பல இதில் பார்த்துருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். அவசரப்படாதீங்க. எல்லோரும் சொல்லுவாங்க இது ஒரு வாய்ப்பு, இது வாய்ப்பே இல்லை, இது வந்து நாட்டுக்கு நாடு நடக்கிற பெரிய போர், நம்ம இது நல்லபடியாக சமாதானம் ஆகணும்னு தான் நம்ம நினைக்கணுமே ஒழி, இது மேற்கொண்டு வளரணும்னு நினைக்கிறது அது மகா தப்பு. ஏன்னா பாதிக்கப்படுறது 2 நாட்டிலையுமே மனித உயிர்கள் தான். மனித உயிர்கள் வந்து அது அப்பாவி மக்கள் தான். கடைசியில் அவங்க வாழ்க்கை தான் சீரழியும், அவங்க பொருளாதாரம் தான் போகும். 2 நாட்டு மக்களும் பாதிப்பாங்க. அதனால் சமாதானமாக போகிறது தான் எல்லாத்துக்குமே நல்ல தீர்வு. இப்போ வந்து என்னென்னா, நம்ம பங்கு சந்தையை பார்ப்போம். நீங்கள் வந்து இப்போ ஒரு பங்கு இறங்கும், நல்லா இறங்கும், இந்த போரால் பாதிக்கப்பட்ட பங்கெல்லாம் இறங்கும். ஃபாரினர் முதலீடை திரும்ப எடுப்பாங்க, பெரிய லெவலில் எடுப்பாங்க. இது இப்படி 2-3 நாளில் சமாதானம் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பெருசாக பாதிக்காது. இது தொடர்ந்து போச்சுன்னா ஃபாரினர் முதலீடை வெளியே எடுத்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு. 100 நீங்கள் வாங்கியிருக்க பங்கு 80 போயிடும். உங்களுக்கு விற்க மனசு வராது, வச்சுட்டே உட்காந்துருப்பீங்க. அப்போ என்னென்னா, இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் விற்கவும் மாட்டீங்க, வச்சுட்டு உட்காந்துருப்பீங்க. இன்னும் இறங்கிக்கிட்டே போகும். உங்களால் ஒரு முடிவே பண்ண முடியாது. எல்லாம் ரெக்கவரி ஆகி எத்தனை மாதம் ஆகும்னு கூட நம்ம சொல்ல முடியாது. உங்களுக்கு பண தேவை ஏற்பட்டால் விற்க முடியாத நிலமையில் உள்ளே போய் மாட்டிக்கிறாதீங்க. இது என்னோடய சஜஷன். அதனால் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, பங்கை வாங்கணும்னு இருக்கிறவங்க, ஃப்ரெஷ்ஷாக வாங்கணும்னு இருக்கவங்க வெயிட் பண்ணுங்கள். பணத்தை சூதானமாக பாதுகாப்பாக வச்சுட்டு உட்காந்துறீங்க. எப்போயும் வாய்ப்பு கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். போர் வாய்ப்பெல்லாம் நம்ம வாய்ப்பாக நினைக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து எப்படின்னா, இதெல்லாம் சமாதானம் ஆகி சரியாகணும் தான் நம்ம நினைக்கணுமே ஒழி, இது ஒரு வாய்ப்பாகலாம் பார்க்க முடியாது. இது வந்து மனித உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். அப்போ வந்து நம்ம இந்த காசை பாதுகாப்பாக வச்சுக்கலாம். அதே இது நான் இப்போ வந்து உள்ளே இருக்குது, என் ஸ்டாக் வாங்கி வச்சுருக்கேன்னா, நீங்கள் எப்பேற்பட்ட ஸ்டாக் வாங்கினாலும் சரி, அது நல்ல ப்ராஃபிட். இப்போ நம்ம கடந்த ஒரு 2-3 நாளாகவே பார்க்குறோம், நல்ல ப்ராஃபிட்டு, டபுள் மடங்கு, ட்ரிபிள் மடங்கு லாபம் வந்த கம்பெனியெல்லாம் ஏறவே மாட்டேங்குது. என்னான்னு பார்த்தா பின்னணியில் வந்து இந்த போர் பதட்டம். மக்களுக்கு வாங்க மனசு இல்லை, பொறுப்போன்னு வெயிட் பண்ணுறாங்க. அவங்களாம் ரொம்ப அனுபவப்பட்டவங்க இருப்பாங்க. அவங்களுக்குலாம் தெரியும் போர் பதட்டம் வந்து எப்படி பாதிக்கும் மார்க்கெட்டுன்னு. அதனால் நீங்கள் வந்து அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சின்ன சின்ன இன்வெஸ்டர் நம்ம போய் அவசரப்பட்டு போய் வாங்குவோம். அதனால் இப்போதைக்கு பணத்தை வச்சுட்டு பொறுமையாக இருங்க. உங்களால் செய்ய முடிஞ்சால் 2 நாட்டுக்கு சமாதானம் ஆகணும்னா அவங்கவுங்க இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள். மற்றபடி வந்து இப்போ வாங்குறவங்க அப்படி இருக்கலாம். இன்னொன்று, வாங்கிட்டேன் நான் உள்ளே இருக்குது அப்படின்னா அந்த பங்கை வந்து விட்டு கொஞ்சம் பொறுமையாக இருங்க. லாபத்தில் இருந்தீங்கன்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்போ உங்கள் பங்கு லாபத்தில் இருக்குன்னா விற்றுட்டு தயவு செஞ்சு வெளியே வந்துட்டு பொறுமையாக இருங்க. அடுத்தடுத்து வாய்ப்பு நிறையா வரும். அதே இது இல்லை, எனக்கு வந்து லாஸில் இருக்குது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்னும் நல்லா இறங்கும், ஆனால் பார்க்காதீங்க, விட்டுருங்க.
நல்ல பங்காக இருந்தால் பொறுமையாக இருங்க, விட்டுருங்க. அப்புறமா அது இறங்கின பிறகு எல்லாம் சமாதான பிறகு ஆவரேஜ் பண்ணுறதுக்கு காசு இருந்தால் ஆவரேஜ் பண்ணலாம். எப்படின்னா இப்போ 100 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க, 60 ரூபா போயிடுச்சுன்னா இன்னொரு ட்ரிப்பு 60 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா கொஞ்சம் உங்கள் ரேட்டு நல்ல ரேட்டுக்கு வந்துடும். அப்போ ஓவர் கம் பண்ணி எல்லாம் சமாதானம் ஆகிறப்ப மறுபடியும் உங்களுக்கு இப்போ நல்ல பழைய விலைக்காவது வரும். அதாவது லாபம் வராட்டியும் நஷ்டமாவது குறையும். அப்போ விற்றுட்டு வெளியே வரலாம். இதான் என்னோடய ஐடியா. புதுசாக வாங்குறவங்கள தடுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ மெயினாக. பொறுமையாக இருங்க. வாங்கினவங்க நீங்கள் அவசரப்பட்டு லாபத்தில் இருந்தால் விற்கிங்க, நஷ்டத்தில் விற்றுட்டு பெரிய நஷ்டத்தில் விற்றுட்டு வெளியே வராதிங்க. ஏன்னா ஒருவேளை அது 2-3 நாளாக சரியாகி திரும்ப ஏறிடலாம், இல்லை மாதக்கணக்கில் போகலாம். எதுவுமே நம்ம கையில் இல்லை. பணம் தேவை இருக்கிறவங்க விற்றுட்டு வெளியே வர்றது பெட்டர். பணம் தேவையில்லை, இப்போதைக்கு எனக்கு அவசரம் இல்லை இந்த பணம்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க, எல்லாம் சமாதானம் ஆகி சரியாயிரும். இது என்னோட ஒரு கருத்து.